கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி சொல்லாமா? ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமானவர்ல. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு வெற்றியை கொடுக்கிறார், நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற வேலைகளில ஒரு ஜெபத்துக்கு கூட ஆண்டவர் பதில் தராம இருந்ததே இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபித்த போது என்னுடைய எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு சுகமுடனும் பலனுடனும் ஆசீர்வாதமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நின்று ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு மேலானது. ஆமென். அவருடைய அன்பு மேலானது. ஆமென். அவருடைய கிருபை மேலானது. ஆமென். அவருடைய இரக்கம் மேலானது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஏதோ நேரத்தை கடத்துவதற்கோ அல்லது கடமைக்காகவோ நம்ம இங்க வரல. இங்க வந்திருக்கிறோம் எல்லாரும் ஒவ்வொருவரும் என் வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்வார், நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மையை ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆமென். அப்படித்தானே வந்திருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார், நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியங்கள் ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். நான் நினைப்பதற்கும் மேலாய் அதிகமாய் ஆண்டவர் எனக்கு கிரியை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க நம்ம நிற்பது நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய அறிவினாலோ அல்லது நாம் வைத்திருக்கிறதான பணத்தினாலோ பதவினால இல்லை. எதனால தெரியுமா நம்ம இங்க நிக்கிறோம்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. பைபிள்ல ஒரு உவமையை சொன்னார் ஆண்டவர். ஒரு ஐஸ்வர்யன் இருந்தானா. அந்த ஐஸ்வர்யம் பாருங்க, தன்னுடைய களஞ்சியத்தை பெருசாக்குனானா. அவனுடைய வயலில் விளைந்த எல்லா தானியத்தையும் எடுத்துன்னு வந்து தன்னுடைய களஞ்சியத்துல வச்சு நான் நிறைய சேர்த்துட்டேன். எவ்வளவு? நிறைய சேர்த்துட்டேன். அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் எனக்கு வந்துடுச்சு, அளவுக்கு அதிகமான தானியங்கள் எனக்கு வந்துடுச்சு. நான் சாப்பிடுவேன், நானு சாப்பிடுவேன், என்னுடைய பிள்ளைகள் சாப்பிடுவாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, தலைமுறை தலைமுறையாய் என்னுடைய சந்ததி இதை சாப்பிட்டு நாங்கள் திருப்தியா இருப்போம் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யம் சொல்லும் போது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அட மூடனே, மதிகேடனே, இன்னைக்கு நைட்டு உன்னுடைய ஜீவன் போனால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்கடா சொந்தமாகும்? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கு அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான். நம்ம வேலைக்கு போறோம், அவருடைய கிருபை. பிள்ளைங்க பள்ளிக்கு போறாங்க, அவருடைய கிருபை. கல்லூரிக்கு போறாங்க, அவருடைய கிருபை. நம்ம போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை சுகத்துடனும் பலத்துடனும் வழி நடத்துவது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அந்த கிருபை கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா.